அது ஒரு மிகப்பெரிய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல இருந்த குருவோட சீடர்கள்ல ஒருத்தருக்கு நிறைய பொய் பேசுற பழக்கம் இருந்துச்சு. அந்த சீடரும் எல்லா விஷயத்தையும் ஒண்ணுக்கு நாளா திரிச்சு சொல்லுவாரு. இது நிறைய பேர் மனசுல காயத்தை ஏற்படுத்துச்சு. இந்த விஷயம் அந்த குருவோட காதுக்கும் போச்சு. குரு அவரோட சீடர் அழைச்சு இத பத்தி விசாரிச்சாரு. இனிமே இது மாதிரி பொய்கள் எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லியும் அறிவுரை சொல்லி அனுப்பிச்சாரு. ஆனா அந்த சீடருக்கோ அவர் பொய் பேசுறதால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்றது புரியல. அது நிறைய பேரோட மனச காயப்படுத்துறதையும் அவர் புரிஞ்சுக்கல. இப்போ அந்த சீடர்கிட்ட ஒரு பஞ்சு மூட்டைய குடுத்தாரு. இப்போ அந்த குரு அந்த சீடர்கிட்ட அந்த பஞ்சு மூட்டையில உள்ள பஞ்சுகள காத்துல பறக்க விட சொன்னாரு. குரு சொன்னது மாதிரியே சீடனும் தோட்டத்துக்கு போய் அந்த பஞ்சு மூட்டையில உள்ள பஞ்சுகள காத்துல பறக்க விட்டாரு. அந்த பஞ்சு மூட்டையில உள்ள பஞ்சுகள திரிச்சு திரிச்சு விட்டதால அது காத்துல திசைக்கு ஒண்ணா பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு குரு மறுபடியும் அந்த சீடரை கூப்பிட்டாரு. இப்போ அந்த சீடரை காத்துல பறக்க விட்ட பஞ்சுகளை சேகரிச்சு கொண்டு வரும்படியும் சொன்னாரு. அதற்கு அந்த சீடரோ பஞ்சுகள் எல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு, இனிமே அதை சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னார். இப்பதான் அந்த குரு பொய் பேசுறதுனால ஏற்படக்கூடிய விளைவை பத்தி அந்த சீடர்கிட்ட சொன்னாரு. நீங்க பொய் பேசும் பொழுது அந்த பொய்கள் திசைக்கு ஒண்ணா வேகமா பரவ ஆரம்பிச்சிடும். அந்த பொய் நிறைய பேரை கடந்து போகும் பொழுது அது சம்பந்தப்பட்டவங்களை பெருசா காயப்படுத்தும். நீ எப்படி காத்துல அவிழ்த்து விட்ட பஞ்சுகளை ஒண்ணா சேர்க்க முடியாதோ அதே மாதிரி தான் சொன்ன பொய்களையும் திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொன்னாரு. இப்பதான் அந்த சீடருக்கு குரு சொன்ன விஷயம் புரிஞ்சுது. தன்னோட செயலுக்கு மன வருத்தப்பட்ட சீடர் குரு கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. அதுல இருந்து பொய் பேசுறது எவ்வளவு பெரிய குற்றம்னு உணர்ந்தாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம யதார்த்தமா சொல்லக்கூடிய ஒரு பொய் பிற்காலத்துல ஒரு பெரிய பொய்யா மாறி சம்மந்தப்பட்டவங்களை ரொம்பவே காயப்படுத்தும்.